ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2026 6வது மாதமான ஜூன் மாதம் முடிந்து 7வது மாதமான ஜூலை மாதமானது அதிரடியாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் வலுவாக இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று குறிப்பிடலாம். ஸோ இந்த மாதத்தில் சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கிரன் வலுவாக அமைகிறாரு. அதனால் ஜூலை 10, 11க்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அன்றிலிருந்து ஆட்டமானது ஆரம்பமாகும். அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்டம் ஆரம்பமாகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ சுக்கிரன் என்ன அவ்வளோ ஒரு முக்கியமான கிரகமானு கேட்டிங்கன்னா, நவக்கிரகங்களே சுபத்தை அதிகமாக தரக்கூடிய ஒரு சுபக்கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அதனால் சுக்கிரனுடைய மாற்றமும் சுக்கிரனுடைய ஆதிக்கமும் கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு சுக்கிரன் நமக்கு சாதகமாக இருக்கணும். சாதகமாக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சுக்கிரனால் நமக்கு கெடு பலன்கள் இல்லாமல் நல்ல பலன்கள் பெறுவது ஈஸியாக இருக்கும். ஸோ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுழண்டுக்கிட்டே இருப்பார். அதனால தான் சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கிரன் வந்துட்டாருங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல சுக்கிரனை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல சுக்கிரனை பற்றிய முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு சுக்கிரனால் என்ன பலன் கிடைக்கும், சுக்கிர தோஷம் இருந்தால் அது நீங்குவதற்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ சுக்கிரனை பற்றிய முழு தாள்களை வாங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு ரொம்பவே தேவை. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி நல்ல ஒரு நன்மைகளை பெற முடியும். நம்ம மனித வாழ்க்கையில் காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, உறவுகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, புற அழகியல் சார்ந்த விஷயங்கள், உலகியல் இன்பங்கள், சொகுசான வாழ்விற்கு தேவையான விஷயங்கள், ஆடம்பரமான வீடு, வாகனங்கள், அணிகலன்கள் போன்றவற்றிற்கு காரக கிரகமாக விளங்குபவரே சுக்கிரன் தான். ஒரு மனிதன் நம்ம சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோகத்தின் அதிபதி, சுகபோகத்தின் அதிபதி சுக்கிரன் என்று சொல்லப்படும். ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகளையும் கெடாமல் வலுப்பெற்று சுக்கிரன் இருந்தாருன்னா ஓஹோன்னு நம்மளால் வாழ்க்கையை வாழ முடியும். மெயினாக அன்பான மனைவி, அழகான வீடு, ஆடம்பரமான கார், சொகுசான இன்பமயமான வாழ்க்கை, இத்தனையுமே ஒருவருக்கு குறைவின்றி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனுடைய கிரகம் என்று சொல்லலாம். அதிபத்திய ரீதியாக வலுப்பெற்றால் பெரிய பொருளாதாரம் ஈட்டுறது, சுக்கிரனுடைய கரங்களான அந்த நவீனத்தின் மூலிமா வாசனை பொருட்கள், உயர் ரக வாகனம், வீடு, இசை, கவிதை ஆர்வம், அலங்காரம், ஒப்பனை, நளினம் போன்றவற்றில் ஆர்வம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கூடும். அதுலேயும் கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்த பெரிய உயரமும் சுக்கிரனே தொட வைப்பார். அதே காரக பாவக அதிபத்திய ரீதியாக சுக்கிரன் பலம் குறைந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வறுமை, தரித்திரம் போன்ற பாதிப்பு இருக்கும். சம்பாத்திய ஆடம்பரை என்ற எண்ணமே வராமல் செய்யும். அதே போல் இரு அதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் இரு பாவகத்திற்குள்ளே பலன்களை நடத்தியே தீரும். ஸோ அதனால தான் சுக்கிரனுடைய இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒவ்வொருவருக்கும் குறிப்பிடப்படுது. அதன்படி கும்பராசிக்கு இப்போ குறிப்பிடப்பட்டிருக்கு. கும்பராசிக்கு சுக்கிரன் எப்படி இருப்பார் அப்படிங்கிற இடத்த முதல்ல சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பலன்களும் தோஷை நீங்குவதற்கு பரிகாரமும் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த நேயர்களுக்கு சுக்கிரன் 4, 9 அதிபதி, அதாவது சுகாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி. கும்பத்திற்கு 9 அமர்ந்த சுக்கிரன் நிச்சயம் பாதகத்தை தசபுத்தி காலங்களில் செய்வார். சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள் என்பதால் பாதகத்தை செய்ய மாட்டார் என பலர் கூறினாலும் வினய அனுபவர்களுக்கு மட்டும்தான் வலியின் வேதனையானது புரியும். அதோடு சுக்கிரன் சுய ஜாதகத்தில் சுப வலு பெற்றவர்கள் பூமியினாலும் பயிர்கள்னாலும் தன்முயற்சினாலும் பொருளீட்டில் பல நற்காரியங்களுக்கு பயன்படுத்துவார்.
கடமையே கண்ணாக உள்ளவர்கள், தெய்வ காரியங்களை ஈடுபாடு கொண்டவர்கள், தந்தை மற்றும் தந்தை ஒளி உறவுகள் மீது பற்றும் பாசமும் உண்டு. சுய ஜாதகத்தில் சுக்கரன் பலம் குறைந்தால் தசை புத்தி காலங்களில் பாதகம் குறையும். ஸோ அந்த பாதகம் குறையிறதுக்கு தான் நீங்கள் பர்டிகுலராக சில பரிகாரங்களை செய்யணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ அந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு வீடியோவில் கடைசியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சுக்கரனால் கிடைக்கக்கூடிய பலன்களை ஷேர் பண்ணுறேன். சுக்கரனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, பலன்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத அதிரடியாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சுக்கிரன் உங்களுக்கு அமையக்கூடிய அடிப்படையில் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. குறிப்பாக தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு, திருமணம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட எல்லாத்துலேயுமே முக்கிய அம்சங்களில் உங்கள் ராசிக்கு யோகம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதே சமயம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஸோ எதில் யோகம், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாமே கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, இப்போ உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம். கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் யோகத்தை கொட்டக்கூடிய காலகட்டம்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத ஆராய்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. மீறி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். வயிறு, கழிவு பாதை, ஜீரண தொந்தரவுகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் 60 வயதை கடந்த கும்ப ராசிக்காரங்க ஆரோக்கியத்தை விஷயத்துலையும் எதிரிகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக எதிரிகளை சாதாரணமாக எடை போடுவதை தவிர்ப்பது நல்லது. மீறி நீங்கள் எடை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் எதிரிகளை சாதாரணமாக எடை போடுவதை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. அப்போ தான் ஏற்றம் கூட உங்களுக்கு ஏற்படும். தொழில், உத்தியோக, வியாபாரம், படிப்பு இது எல்லாத்தையுமே ஏற்றத்தை ஏற்படுத்தும். எழுப்பறியாக இருந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் ரீதியாக நிறைய நன்மைகளும் ஆனந்தமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் 60 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும். அதுதான் உங்களுக்கான டைம் என்பது இந்த டைம் குறிப்பிடப்படுது. பொருளாதாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள்லாம் சேர்க்கை உண்டாகும். படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை இது மாதிரி இருக்கக்கூடிய தடை பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்திலையும் வாகனத்திலையும் கவனம் தேவை. சர்ப்பரேஸ்வரர் தொடர்ந்து வழிபாடு செய்து வருவது ஏற்றத்தை கொடுக்கும். கோளார் பதிகத்தை தொடர்ந்து சொல்வது நன்மை தரும். அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யுங்க. சுக்கிரனால் இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கொட்டுன்னு கொட்டும். இப்போ உங்கள் ராசிக்கு சுக்கிர தோஷம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன். என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் இந்த பரிகாரத்தை பண்ணி பயனும் பெறுங்க. ஸோ கும்ப ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அன்னைக்கு குளிகை நேரத்தில் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் காலாண்டரில் பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும். இனி இந்த ஜூலையில் வெள்ளிக்கிழமை வரப்போ அந்த குளிகை நேரத்தை பார்த்து அந்த நேரத்தில் பர்டிகுலராக சிவ வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கோ வீட்லேயோ வழிபாடு செய்கிறீங்கன்னா சிவனுடைய அருளால் உங்களுக்கு சுக்கிர தோஷம் நீங்கும். ஸோ சுக்கிர தோஷம் நீங்கள் இந்த பரிகாரத்தை கும்ப ராசிக்காரங்க மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ கும்ப ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ மறக்காமல் செய்து நல்ல முன்னேறுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கான பரிகாரம், பலன்கள் எல்லாமே சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் பார்க்குறேன்.